அனைவருக்கும் மாலை நேரத்தின் வணக்கம். இந்த வள்ளிமலை வேலன் திரைப்படத்தின் படக்குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மேடையிலே ஒரு தயாரிப்பாளர் ஆட்டுக்கொண்டேன். நான் என்ன வச்சுதான் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. அது நல்ல கருத்து தான். அண்ணா சொன்னதெல்லாம் நான் தப்பாக இது பண்ணலை. அது வர வேண்டியது தான், நடக்க வேண்டியது தான். அது இப்போ நான் கொஞ்சம் இப்போ நான் எனக்கு இங்கே இப்போ மீட்டிங் போகணும், ஈசி மீட்டிங்கு. பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் நிறைய பேருக்கு இங்கே தெரியும், சில பேருக்கு தெரியாது. என் பேர் பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன். நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். அண்ணாங்களாம் தெரியும். இங்கே மும்மூர்த்திகள் மேலே 3 இயக்குநர்கள் அமர்ந்திருந்தார்கள். 4வதாக எங்களுடைய மங்கை ஹரிராஜன் அண்ணனும் சேர்ந்து பெரிய இயக்குநர்கள் இங்கே இந்த திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறதுனால நான் அதிகமாக பேச முடியாது. அனைத்தும் அவங்க அண்ணன் பேசிட்டாங்க. அண்ணா ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சா படம் ரிலீஸ் பண்ணுறதையும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களையும் உருவாக்கலாம்னு சொன்னீங்க. எல்லா கருத்துக்களும் உண்டு. தயாரிப்பாளர்களை உருவாக்குவது யாருன்னு உங்களுக்கு தெரியுண்ணே. உங்கள் காலங்கள் வேறண்ணே. நீங்கள் எடுத்த படங்கள்லாம் இன்றைக்கும் வைரம் பாய்ந்த மாதிரி. ஆனால் இன்று எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வர அத்தனை படங்களும் ஈசந்துருண்ணே. உங்கள் படம் இன்னைக்கு போட்டால் கூட இன்னைக்கு எத்தனை பேரும் பார்க்க தராங்க. அதே போல் அண்ணன் பேரரசு அண்ணனுடைய படங்களை போட்டால் கூட இன்னைக்கு அத்தனை பிள்ளைங்களும் தேட்டருக்கு ஏற்ற மாரி உட்காந்து தேட்டரை விடுங்க, வீட்டில் உட்காந்து படம் பார்க்குங்க. வி சேகர் அண்ணன் படம் ஓடுதுனாக்கா வயசானவங்க மதியத்தை தூக்கத்தை கூட தூக்கத்தோட விட்டுட்டு உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் வைரம் பாஞ்ச படங்கள்ண்ணே. ஆனால் நாங்கள் எடுக்கிற படம்லாம் அது கிடையாதுண்ணே. அதனால இன்னைக்கு படம் ஓடலைண்ணே. ஏன் எடுக்கல? ஏன்? அது யாருக்கிட்ட? அது ஒரு இயக்குனர்கிட்ட தான். அதெல்லாம் கிடையாது. நீங்க தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி நான் இயக்குனர்ல சொல்லணும். இயக்குனர்களும் தப்பு பண்ணிருக்காங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? தயாரிப்பா இப்ப ஒண்ணு இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வராங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றீங்க. உண்மை அது. எங்களை வராங்க தயாரிப்பாளர், ஒரு தயாரிப்பாளர் உருவாக்குறது யாரு? ஒரு இயக்குனர் வராங்க தேடிட்டீங்களே. நான் சும்மா உட்காந்துட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்கு கதவை தட்டி உன்னை நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றோம், இவ்வளவு கோடி சம்பாடலாம் அப்படியே கோடி சம்பாடலாம்னு சொன்னதெல்லாம் யாரு? ஒரு இயக்குனர். அது அண்ணா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இயக்குனர்கள் சங்கத்துல இல்லாதவங்க தான் இன்னைக்கு வெளியே சுத்துறாங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஆமா, அது இட்டுன்னு எங்களுக்கு இங்க ஒரு படம் எடுக்கிறோம், அது எடுக்கிறோம் சொல்லிவிட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்களாம் வியாபாரிகள் தான். உண்மை. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. அதாவது இன்னைக்கு ஒண்ணுங்க, இந்த படத்தோட டைரக்டர் இயக்குனர் இன்னைக்கு காலையில 30 ஆண்டு காலமா செருப்பு அணியாம பண்ணிருக்காங்க. அது ஒரு இந்த சினிமா மேல இருக்கிற ஒரு மோகமும் ஒரு பாசமும் ஒரு பக்தியும். அதனால அவரு ஜெயிப்பார். ஆனா இப்ப இருக்கிற அவரை மாதிரி எல்லாம் இருக்கணும்னு தான் சொல்றேன். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சில இயக்குனர்கள்லாம் இயக்குனர்னு சொல்லிட்டு வராங்களோசம் அவங்க இயக்குனர் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க சங்கத்திலும் உறுப்பினரும் கிடையாது. அதனால நாங்க கஷ்டப்பட்டது அது நீங்க தயாரிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கத்துல இன்னைக்கு மீட்டிங் நடந்து இப்ப நான் போகணும். அதனால அண்ணா சொன்ன கருத்துக்கெல்லாம் இப்ப நான் போய் கேட்க போறேன், நானும் சொல்ல போறேன். சிறிய பட தயாரிப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு பெரிய படம் வந்தா தானே இப்ப தேட்டரை கொடுக்குறாங்க. இன்னும் சின்ன படத்துக்கு எந்த தேட்டர் கொடுக்குறாங்க? ஆனா நாங்க கேட்டாலும் அங்க முடியல. எல்லாமே நீங்க சொன்னீங்கல்ல அரசியல்வாதிகிட்ட போயிட்டுன்னு, அப்புறம் எப்படி நாங்க கேட்க முடியும்? இல்ல சொன்னீங்க பேசணும் தான் சொல்றேன் நானு. அவர் ஒரு இயக்குனர் அரசியல்வாதி. சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா
இன்னைக்கு வந்து தேட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சிறிய படத்துக்கு. நான் என் படத்தையே வந்து நான் நீ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ வி சேகர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேட்டராக போய் என் படத்தை பணம் கொடுத்து நான் போட்டேன். அதில் வந்து பணம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி தேட்டரில் மாப்பிள்ளை மட்டும்தான் எனக்கு கூட்டு பணம் கொடுத்தாரு, செக் கொடுத்தாரு. மற்ற எந்த தேட்டரிலும் லாஸ்ன்ட்டாங்க. நீ எந்த கணக்கு வச்சு பார்ப்பீங்க? இன்னைக்கு கூட தம்பி கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். பணமே வரல, அதனால தான் லாஸ் ஆகுது. என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். இந்த கஷ்டம் நானும் இப்படி ஒரு செயலில் வந்து எப்படி மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தொழிலதிபராக இருந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து என் குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளுக்காக சினிமா எடுத்தாலும் நீங்கள் 100 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறீங்க, 100 பேருக்கு ஒரு 100 குடும்பம் வாழும், அதனால நீங்கள் வாங்கன்னு என்னை கூட்டின்னு வந்தார். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வந்தேன் அந்த சினிமாவுக்கு. இட்டுன்னு வந்து படத்தை என்ன இட்டுன்னு வந்து ஆசைகளை காட்டி இந்த சினிமாவோட விட்டு சினிமா வந்து கொண்டு வந்து தயாரிப்பாளர்னு நான் என்ன சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் லெட்டர் வாங்கிக்கணும். அவன் பேரில் படம் எடுக்க போட்டான், இது சென்சார் வாங்க போட்டான். அதான் டைரக்டரு தண்ணி கொடுப்பேன். நான் அது அன்னைக்கு இருந்த ஆமா அதான் உண்மை. இல்ல அவர் எல்லாம் அவர் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எல்லாம் என்னை கூட்டி வச்சு எஸ்எஸ் நம்ம ராவுத்தர் தான் அண்ணன் தான் வந்து அன்னைக்கு அட்டாக் கமிட்டி தலைவர் தான் அந்த டைம்ல கேஆர்ஜி இருந்தாருங்க. அவங்கெல்லாம் கூட்டு ஒரு 25 தயாரிப்பாளர்கள் உட்காந்து அன்னைக்கு வந்து நடந்ததை கேட்டுட்டு அதுதானா தயாரிப்பாளர் சங்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை என்னை பொறுத்தவரை. அன்னைக்கு இருந்த தயாரிப்பாளர் 25 பேர் உட்காந்துட்டு 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேர்கிட்ட பேசி தீர்த்துட்டு எங்க 2 பேரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை கூட்டாங்க, கருத்துக்கள் கேட்டாங்க, மறுபடியும் 2 பேரும் கூட்டாங்க. கூட்டு உன்ன நீ எத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கிற, சினிமாவே கெடுக்கிற, இந்த மாதிரி தயாரிப்பாளர்ல வந்து புதுசாக இட்டாந்து கெடுக்காத, இது வந்து நமக்கு கெட்ட பேரு, அவருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளிப்படாமட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக நான் எழுதி கொடுத்த பிற்பாரு. ஆமாண்ணே எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் நீங்க வர எடுத்துட்டீங்களா தம்பி? சினிமா வந்து உண்மையாவே சினிமான்னு தெரியாத ஒருத்தன் வந்து, ஆனா சினிமா இருக்கும் இருந்ததுதான். சினிமா வந்து கத்துக்கிட்டு தான் வந்து நானெல்லாம் வந்து இப்ப தம்பி வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல கூட நீ ஒரு நாடகத்தில் நடிச்சிருப்பேன்னு பார்த்துக்கிறேன். அதனால தான் நீ இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிற ஆர்வம். இல்லைன்னா சினிமாவுக்கு வர முடியாது. நாங்களாம் சின்ன வயசுல கூத்தாடிட்டு டிராமா ஆடிட்டு அந்த ஏற்பு தான் என்ன சினிமாவில் கொண்டாந்து விட்டுது. இன்னைக்கு அந்த சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த சினிமா தான் வளர்க்குது. இந்த சினிமா தான் உங்களையும் வளர்க்குது. இந்த சினிமா தான் அனைத்து பேரும் வளர்த்துது. சினிமா தான் எல்லாரையும் வளர்க்கும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கூட நீங்களும் உங்கள் டைம் ஆகி பேசி எனக்கு மணியத்து அண்ணன் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். குட் ஈவினிங். கொல்லிமலை வேலன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். இது ஒரு கிராமிய சப்ஜெக்ட். இது ஒரு 2 songs 2 songs நான் கம்போஸ் பண்ணியிருக்கு. ஒன்று மாண்டேசி, ஒன்று அப்பா சென்டிமெண்ட். ஸோ இந்த சாங் வந்து கதை, அந்த கதைக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கும். இந்த சாங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இருக்கிற சிந்து, இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கிராமிய இந்த ஃபோக் டைப்பில் பண்ணும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே
கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு நான் இளையராஜா சாரோட ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பண்ண சாங்ஸ் தான் இது. ஸோ இது ப்ரொடியூசர் சார் நாரத்னம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மோகன் சார் டைரக்டர் சார் மோகன் சாருக்கு, அப்புறமா சுரேந்தர் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, அப்பா சென்டிமெண்ட்டு. சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. சார் தேங்க்யூ டு ஆல். சார் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மைக்கை சரி பண்ண எங்கள் அண்ணனுக்கு முதல் நன்றி. நாங்கள் 2 பேருமா ஃபஸ்ட்டு மேடையில் உட்காந்துருக்கிறது என்னோட லைஃப் டைமில் இது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ணன் சுரேந்தர் கொஞ்சம் எமோஷனல். ஓகே. வள்ளிமலை வேலன் இந்த டைட்டில் வந்து மிஸ்டர் நாகரத்னம் கொண்டு வரும்போது அந்த நேரம் தான் வந்து முருகனை பற்றி எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் ஒரு டைட்டில் கொண்டு வரும்போது நான் சொன்னேன், ஒரு வித்தியாசமான டைட்டில் கொடுக்குறீங்க, ரொம்ப பேசப்படுற ஒரு டைட்டிலாக மாறும் இது. இருந்தாலும் இதில் நீங்கள் படம் பண்ணுறது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை பண்ணிங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசினேன். அவர் ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் அந்த கதையோட ஒரிஜினல் சொன்னார். ஒரு உண்மை சம்பவத்தை எனக்கு சொல்லியிருந்தாரு. சொல்லும்போது அப்போவே இந்த படத்தை எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அப்படின்னு, எங்கள் ஊர்லேயே தான் சார் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாகரத்னம் சாரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பழக்கம். அப்போவே அவங்க ஊரில் ஒரு நாடக நடிகர் 12 வருஷம் பாருங்க, நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு படத்துக்காக அவங்க ஊருக்கு போயிருந்தேன், வேட்டையாடுன்னு ஒரு படம், அதுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல அவரை சுற்றி அந்த ஊர் மக்கள் அவரை ரொம்ப குழந்தை மாதிரி வச்சிருக்காங்க. எங்கே போனாலும் அவரை நாகரத்னம் பேரை சொன்னாவே என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு ஓடி வந்தாங்க. அப்போ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் செல்வாக்கோட வாழறாரு அப்படின்னா அவருடைய செல்வாக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திட்டு வெளியே வந்துடணும். அவர் பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற பயம் எங்களுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் அவருக்காக நாங்கள் அந்த ஊரில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது 9 ஸ்டேட்டில் இங்கேருந்தே நம்ம சென்சார் பண்ணுற அளவுக்கு முயற்சிகள் நடக்குது. 2வது மிஸ்டர் வள்ளிநாயகம் சார், ஜட்ஜி வள்ளிநாயகம் தலைமையில் இந்த நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. அதில் பதிவு செய்த முதல் தயாரிப்பாளர்களில் மிஸ்டர் நாகரத்னம் சாரும் ஒருத்தர். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டைட்டில் பிரச்சனையோ இல்லை தயாரிப்பாளர்கள் பிரச்சனையோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எதுவாக இருந்தாலும் கம்பெனி மூலியமா, இது வந்து சென்ட்ரல் போர்டு இன்கார்பரேட் கம்பெனி மூலியமா செய்யறதுனால இப்போ இவங்க பேசின அத்தனை விஷயங்களும் எனக்கு பதிவாயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் அத்தனையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் அது இதுன்னு அரசியல் கொஞ்சம் சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் டக்குன்னு உள்ள போக முடியல. அடுத்து மிஸ்டர் மோகன், நான் ஒரு 40 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில, சினிமாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னா இவரோட நான் ஒரு 30 வருஷம் டிராவல் பண்றேன். இங்க அவங்க பேசின செருப்பு சம்பந்த விஷயத்தையே நான் வந்து உதயகுமார் சார்கிட்ட, சார் இவன் வந்து செருப்பு போட மாட்டான், அதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு. என்ன விஷயம்னு கேட்டாரு. சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட உள்ள வந்திருக்காப்புல, அது நிவர்த்தி செய்யற வரைக்கும் நான் போட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல இதயம் கொண்ட மோகன். இவர்கிட்ட இவர் போய் என்ன பண்ணாரு, என்னோட உதவியாளராக இருக்கும்போது யூனியன்ல போய் கேட்குறாரு, இந்த மாதிரி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் லெட்டர் கொடுத்தாச்சு. அந்த இடத்துக்கு போறாரு. அங்கே போனோன்னா அவங்களுக்கு பல பேர் பல கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, சார் அவருக்கு கொஞ்சம் படிப்புலாம் கம்மியாக இருக்கு, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, கேமராவை பற்றியோ லைட்டை பற்றியோ கேளுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு என்சைக்ளோபீடியா வந்து மோகன். எல்லாத்தையுமே நுணுக்கமா தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு கலை ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். என்னுடைய உதவியாளரா இருந்து இப்போ இயக்குனரா வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல மேல வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இங்க இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு ஜூனியர்ஸ் தான் சொல்லணும். நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து
மற்ற ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், மாஸ்டர் பாலகுமார் மாஸ்டராக இருக்கட்டும், மற்ற மணிகண்டன் அவரும் என்னுடைய உதவியாளர் அவரும் இருக்கட்டும். பட் எல்லாருமே ஒருத்தர் பேரை சொல்கிறோம் அப்படின்னா அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி அடுத்தடுத்து வேலைகள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கும் பெருமை, வேலை செய்கிறவங்களுக்கும் பெருமை. அந்த சந்தோஷத்தில் இன்னொன்று இவங்களோட நானும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்றது இன்னொரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த படத்தில் மேடம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, நிறைய பேரை சிரிக்க வச்சிருப்ப சொல்லியிருப்பாங்க. பட் அது இல்லை, இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கார். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ ப்ரொடியூசர் ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் தான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவேலண்ணன் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார். ஒரு சீன் நடிச்சின்னா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயோ எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறைய சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் 25 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகிருப்பேன். பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த படத்தோடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட்டு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வாசி தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டர்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்க, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கன்னா 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படிம்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே அப்படிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்போட்டினேன். கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான் மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குநர்கள். இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த மேடை வந்து வள்ளிமலை வேலன் மேடை. இந்த மேடையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் வாழ்த்துகின்ற வார்த்தைகளாக தான் இருக்கணும். அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க வள்ளிமலையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகன் நாகரத்னம் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர். என்னுடைய சீரியலில் நடிக்க மோகன் கூட்டிகிட்டு வந்தார். மோகன் வந்து எனக்கு கேமராமேனாக இருந்தார். அப்போ வந்து அவர் நடித்தார். நடிக்கும்போதே சொன்னேன், டைலாக் நல்லா பேசுகிறாரு, ஆள் பார்க்குறதுக்கு நம்ம பழைய மண் வாசனை பாண்டியன் மாதிரி இருக்காரு என்ன. அது உண்மையாக நாகரத்னம் தெரியும்.
ஸோ அது மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மோகன் கேமராமேனை தான் அவர், எனக்கு என்னுடைய கேமராமேன் அவர் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கிராமிய பாணியில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவருக்கு ஒரு அற்புதமான கேரக்டரை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த பாட்டையும் அந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அதுலேருந்து தெரியுது. நிச்சயமாக படம் நல்லா வந்திருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். இதை வந்து நம்மளுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான். நான் ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தருக்கு வச்சுப்பாங்க, அதனால் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். நீங்கள் இந்த படத்தை ஒரு சிறப்பு வைத்தியம் செஞ்சு இதை மக்கள் இடத்துல கொண்டு செல்லணும். அவங்க இது வந்து ஒரு படம் எடுத்துட்டா மட்டும் படாது. நான் கூட இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண, அதாவது ரொம்ப கஷ்டம், தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் நல்ல விளம்பரம் பண்ணணும். படம் எடுக்கிறதே முக்கியம் கிடையாது. படம் பட்ஜெட் போடும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு உதயகுமார் சார் சொன்னார், ஒரு நம்ம வி சேகர் சார் சொன்னார், அந்த காலகட்டங்கள்லாம் வேற. இப்போ படம் எடுக்கும் போது நானே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படம் எடுக்கணும்னு போகிறது வர்றது இப்படி பேக் அடிச்சுட்டே இருக்கேன். என்னென்னா ஆர்டிஸ்ட் இருந்தால் எடுக்கணும், இல்லை வேணும், அப்படி ஒரு பயம்லாம் இருக்குது. கதையை வந்து கதை மேலே நம்பி பந்தயம் கட்டலாம். கதை படம் அந்த மாதிரி படமும் ஒரு 100 படத்தில் ஒரு 5 படம் ஜெயிக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் 37 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கும். நமக்கு இன்னமும் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுக்கணும்னா முதல்ல வந்து விளம்பரத்தை, ஃபர்ஸ்ட் விளம்பரம் தான் மெயின். விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பி பார்க்குறாங்க, தேட்டருக்காரங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மீடியேட்டர்ஸ் அந்த கொண்டு போகிற மீடியேட்டர்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. முதல்ல விளம்பரத்துக்கு ஒரு பெரிய நீங்கள் வந்து விளம்பரத்தை உருவாக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அந்த படத்தை பற்றியே நீங்கள் அந்த ப்ரொமோஷன்ஸில் முதல்ல கவனம் செலுத்தணும். அதை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் மோகனுக்கு நான் வந்து இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே பேசுனாங்க, ஒரு சிறப்பு கதை சொன்னாங்க அந்த காலலிகம். அதாவது அவர் சொன்னார், நான் இன்றைக்கி வரும்போது மோகன்கிட்ட சொன்னேன், என்னை கூப்பிட்ட போது மோகன் நான் செப்பல் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டான்னாரு. இல்லை சார் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படின்னாரு. அதனால் ஒரு சால்வை மட்டும் கொண்டு வந்தோம், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி சால்வு போடுறதுக்காக. அதே மாதிரி நம்ம கதாநாயகன் நாகரத்னம் நல்ல ஒரு சிறந்த ஒரு, அவரும் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்லதையும் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கத்தில். இப்போ அவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ அண்ணன், எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு விட்டார், ஒரே வார்த்தை டப்புக்குன்னு எல்லாம் மேடையில் வச்சுட்டு, அரசியல்வாதிங்க ஏன் சினிமாக்குள்ள வர்றாங்கன்றாரு. சினிமாக்காரங்க அரசியல்வாதியாக போகும்போது ஏன் வந்துட்டு நீ அரசியல்வாதி சினிமாக்குள்ள வரக்கூடாது? இது அந்த மேடையாது. அரசியல் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வரக்கூடாத? ஒரு கோவை தம்பி அண்ணன் ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் சார்? ஃபர்ஸ்ட் படம் பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார். அன்னைக்கு கோவை தம்பி, அவர் பேர் கோவிந்தசாமி, அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரி ஆக்கிறதுக்காக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, கோவை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவரை வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி, அண்ணா நீங்கள் ஒரு படம் எடுக்கணும்னு அப்படின்னு கதையை சொல்கிறாரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு, ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குறாரு. அந்த மாதிரி பல படங்கள் எடுத்துனார். மணிரத்னத்தை கூட, மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணார், இதய கோயில்னு, அவர் தான் ப்ரொடியூசர். அரசியல்வாதி சினிமாவுக்கு இல்லைன்னா உடனே சினிமாக்காரன் வந்துட்டு இது என்ன கதை இது? யாரும் யாரையும் கெடுக்க முடியாது சார். அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது, சினிமா அரசியலை கெடுக்க முடியாது. அவர் இருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்போம். அவர் போயிட்டாரு. ஆனால் செய்தி அவருக்கு போகும். இது யாரையும் குறி வச்செல்லாம் பேசக்கூடாது, தப்பு அது. அரசியல்வாதிகள் வந்து சினிமாவுக்குள்ளே ஏன் வர்றாங்க? எனக்கு கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு? சார் நம்ம நல்ல படம் எடுத்து அந்த தேட்டரில் இன்னும் அதை அழகாக கொண்டு போனோம்னா மக்கள் தானாக உள்ளே வருவாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, நம்மளே டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். தேட்டருக்காரன் எப்படி கொடுக்குறாங்க? படம் எடுத்த உடனே வந்துட்டு தேட்டர் வாடகை 2 டேர்ம்ஸ் போடுறாங்க. ஒன்று, தேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 40 டிக்கெட் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வந்தால் அந்த பணம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு. 70-40 தேட்டருக்காரங்களுக்கு 70 போகும், நம்ம படம் ப்ரொடியூசருக்கு 30% வரும். அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸஸ் எல்லாம் போக வரும். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன்ஸ், நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும். இன்னொன்று வாடகை. ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க, ஒரு ஷோ கொடுக்குறேன் அந்த வாடகை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போடுறாங்க? சார் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டா மட்டும் பத்தாது,
உள்ள ஆடியன்ஸை நீங்களே கொண்டு வரணுன்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக, சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமா நல்ல அருமையான தேட்டர்களுக்கு கிடைச்சி இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படமா மக்கள் ஏற்றுக்கிட்டு வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்கள் மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த படத்தின் கதாநாயகன், தயாரிப்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வள்ளிமலையிலேருந்து இந்த ஊரில் மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி. இறைவனுக்கு வணக்கம். எங்க படத்தை வந்து நீங்க பார்த்து ப்ரொமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்துக்குரிய என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம் சார். ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. ஸோ அதை தவற விட்டுட்டு நான் பேசாம அங்க போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில பிறந்து திருச்சியில பிறந்து சென்னையில வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டுடியோல என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினா நான் வந்து இங்க நிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணல. உங்களுக்கு எல்லாம் சொல்ல போகணும்னா நான் வந்து ஹீரோயினா ஆவேனா, எனக்கெல்லாம் ஹீரோயினா ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது, சினிமாக்கு வந்து நான் பழசு, உங்க எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாக்கு வந்து 4 years ஆயிடுச்சு. 4 yearsமே ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட விடாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா, சப்போர்ட் ஆர்டிஸ்டா, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினா வந்து நிக்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்றது, நான் நினைச்சு பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அண்ட் வந்து சினிமால வந்து எப்படி சொல்ற, ஒவ்வொருத்தவங்க கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்க போய் சேர்க்கணும். சினிமால வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அவங்க இப்பெல்லாம் ஈஸியா வந்து ஷார்ட்கட்டா போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டா அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளா வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்க வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியா வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல. அவங்கள யாரு சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்க அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போற அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நானு. இந்த படத்துல வந்து ஹீரோயினா வளர்ந்து நிக்கிறேன். இந்த படத்துல எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர்ல நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலா நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்ல ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்ல அந்த மண்ணோட மண்ணா கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாத்திட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ பூனேல இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட போட்டோஸ் அனுப்புமா ஹாஃப் சாரியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்றேன்னு பண்ணல. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ்ல வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனா டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனாலதான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்க ஹீரோயினா நிக்கிறேன்றத வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன்.
டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவரை பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போடுமா, ரொம்ப எளிமையா கல் மண் வெயில் மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ எளிமையா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற, அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போறது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டா வந்து ப்ராப்பரா ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது, நாங்க சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில எப்படி வந்து ஃபேமிலியா இருந்தோம் அதே மாதிரிதான் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரிதான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமா எங்க ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்திலயே வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவரை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏன் சின்ன வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க. இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒண்ணு வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்னு வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்ல பத்தல அப்படின்னா டக்குனு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டுல வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குனு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணும்ன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்றேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலா அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். நீங்க பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க, அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, ரொம்ப பாசமா. அவங்க பண்ண கோஆபரேஷன்னால, அவங்க பண்ண ஒத்துழைப்புனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையா எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க சார். உங்க ஊரு மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. வேற என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்க கைத்தட்டாதீங்க, என்ன நான் படத்தை பத்தி சொல்லல. எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்க படத்துல வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பார்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. சோ அதனால இந்த படத்துல வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத. அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணும்ன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. சோ வந்து படம் வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு நீங்க வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் வேதத்தின் மார்க்க பிணக்க இருக்கும் போதமும் போத உருவாகி எங்கு புதிந்து வந்து நாதமும் நாதத்தின் வந்தார்க்கும் வெண் தாமரை நாயகியே கலைமகளுக்கு என் வணக்கம். எம்என்ஆர் பிக்சர்ஸ் வழங்கும் வள்ளிமலை வேலன் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், பாசத்திற்குரிய அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம்.
எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் திரு எஸ் மோகன் அவர்களுக்கு நன்றி. தயாரிப்பாளர் வெள்ளி விழா காண இருக்கும் வள்ளிமலைவாளன் அவர்களுக்கு என் வணக்கம். மற்றும் இசையமைப்பாளர் ஆல்ரின் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த பாடலை மிகவும் அருமையாக பாடிய நண்பர் திரு பவன் அவர்களுக்கு நன்றி. திரு காயத்ரி அவர்களுக்கு நன்றி. ஐயா திரு சுரேந்திரன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான இந்த பாடல், 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முக்கியமா இந்த பாடல்களை வெற்றி பெற வேண்டும் என்று, படம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் உள்ளத்திலே இதை ஏற்று ஒளியாக அனைத்து கடைகூடி மனிதனுக்கும் சென்று இதை காண்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இதை செய்வீர்கள். இந்த வாய்ப்பை நல்கிய இயக்குநர்கள், படக்குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா நண்பர் எடிட்டர் நாகராஜ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எனக்கு இந்த பாடல் எடிட் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா திரு மணிகண்டன் அவர்கள் என்ன நினைத்து இந்த பாடலை எழுதினோ அதை அப்படியே காட்சி அமைச்சிருக்காப்புல, ரொம்ப சிறப்பான ஒளிப்பதிவு. இங்கு வந்து வாழ்த்து சென்ற ஐயா திரு ஆர் வி உதயகுமார், வாழ்த்து காத்திருக்கும் ஐயா திரு பேரரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் படம் வெற்றி பெற வந்திருந்து வாழ்த்திய, அழைப்பின் பேர் வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்க வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.